ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி, என்சிஇஆர்டி, கிளாஸ் 11 மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே, அதில் உள்ள சில கான்செப்ட் லேர்ன் பண்ணி லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணி படிச்சுட்ருக்கோம். ஸோ தட் நீட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அப்புறம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ப்ளஸ் இது வந்து 10th முடித்து +1 போவாங்கள்ல, அந்த பசங்களுக்கு எந்த நாலேஜ் லெவலில் நம்ம சில கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த லெவலில் தான் 10th முடிச்சுட்டு 11th போகிற பசங்களுக்காக தான் இந்த கான்செப்ட்ஸ் அந்த வேல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நோட், பென்சில், பேனா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கலர் பென்சில், கிராஃபு, காம்பஸ், ஸ்கேலு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் சம்டைம்ஸ் தேவைப்படும். அதோட சேர்த்து நீங்கள் படித்து எழுதி படிக்கும்போது தான் யூ வில் கெட் டீப்பர் இன் யுவர் ஹார்ட். சும்மா நம்ம ஒரு போகிற போக்கில் படித்தோன்னா திஸ் வில் பி நாட் அ யூஸ்ஃபுல் லெசன் ஃபார் யூ. ஓகே, போலாமா? ஓகே. An interesting feature of velocity time graph for any moving object is the area under the curve represents the displacement over a given time interval. ஸோ இப்போது ஒரு முக்கியமான தகவல், ஏரியா பிலோ VXT கிராஃப் நல்லா புரியணும். ஏரியா பிலோ VXT கிராஃப் அது எதுக்கு சமம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்த டைமுக்கு நம்ம எடுக்கிறோமோ டிஸ்பிளேஸ்மெண்ட், எந்த டைம் இன்டர்வலுக்கு நம்ம பேசுகிறோம். இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் T1 to T1, T2ங்கிற டைம் இன்டர்வலில் பேசுகிறோன்னா அந்த இடையில இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ when it comes ஏரியா, ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. A general proof of the statement, இது ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். A general proof of the statement requires the use of calculus. calculus பற்றி நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். We can however see that நம்ம லைட்டாக புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலான்னா, that is true for simple case of an object moving with constant velocity. Its velocity time graph is shown figure 3.11. okay, so நம்ம VT graph எப்படிடா இருக்கும்? யூஸ்வலாக VT graph for a uniform motion will be horizontal. யூனிஃபார்ம் மோஷனுக்கு VT graph எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நமக்கு ஏதோ யூங்கிற வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. எந்த டைம் வரைக்குன்னா T வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, the VT graph is parallel to a straight line parallel to the time axis for constant velocity. யூனிஃபார்ம் மோஷனுக்கு எப்படி இருக்க போகுது? for uniform motion VT graph is going to be a horizontal line. அப்படி தானே? parallel to the T axis, time axis இருக்க போகுது. the area below T equal to 0 and T equal to T is the area of the rectangle of height U and the base T. இப்போது நம்ம VT graph என்ன கொடுத்துருக்காங்க? we are given the VT graph நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து we are going to consider a uniform motion of an object moving with velocity Uல இருக்குது. அந்த மோஷன் எந்த இதுலேருந்து நம்ம எது வரைக்கும் இருக்குன்னா 0 to time T வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணோன்னா, if you calculate this ஏரியானா இதோட ஹைட் எவ்வளவு? the height is U. இந்த பேஸ் எவ்வளவு? இதோட நீளம் எவ்வளோ இருக்க போகுது? இந்த இடத்துல T, இந்த இடத்துல 0, அப்படின்னா T minus 0. T minus 0னா என்ன? வெறும் T. ஓகே, ஸோ ஏரியா பிலோ த VT graph for a uniform motion என்ன இருக்குன்னா U into T. ஏன்னா பார்க்க ரெக்டாங்கிள் மாதிரிலாம் இருக்குது. நம்ம ரெக்டாங்கிள் மாதிரினா எப்படி எழுதிக்கலாம்? ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுதா? ரெக்டாங்கிள் செவ்வகம் மாதிரி இருக்கா? ஸோ பேஸ் எவ்வளவு? T, ஹைட் எவ்வளவு? U. பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படி எழுதணும்னா என்ன வரும்? பேஸ் வந்து T, ஹைட் வந்து U. அப்படின்னா U இன்ட்டு UT அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏரியா இஸ் UT. ஓகே, ஸோ அங்கே இருக்குது. நம்ம வில் ஷேட் வித் another color which is the displacement in this time interval.
இது யார் நம்ம எடுக்க போகிறோம்? ஸோ வாட் இஸ் திஸ்? இதுக்கு நம்ம என்னென்ன பேரை வச்சுக்கலாம்? திஸ் இஸ் நோன் அஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் த டைம் இன்டர்வல் 0 to கேபிட்டல் T. சரியா? இதான் என்னப்பா? வாட் இஸ் திஸ்? U into T னா என்ன? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் during time interval அழிச்சிட்டுமாடா? டைம் இன்டர்வல் எந்த டைமுக்கும் டைம் இன்டர்வல் 0 to கேபிட்டல் T. அதுதான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஸோ இஸ் தேர் இஸ் எனிதிங் மோர் இருக்கான்னு பார்க்கலாமா? ஹவு கம் இன் திஸ் திங்க் த ஏரியா ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ்? அப்போ டிஸ்டன்ஸாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? திங்க். நவ் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த குவான்டிட்டிஸ் ஆன் த டூ கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ் அண்ட் யூ வில் arrive the answer. இப்போ வந்து அந்த டூ கோஆர்டினேட் இந்த நல்லா யோசிச்சு பாருங்கள். என்ன யோசிக்க சொல்லியிருக்காங்க? டைமென்ஷன் ஆஃப் த இந்த டைமென்ஷன் இந்த யூனிட்டை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரியா எடுக்கும் பொழுது லைனுக்கு கீழே உங்களுக்கு இந்த இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் உங்களுக்கு ஏற்கனவே எழுதியாச்சு. ஏரியா பிலோ த VXT கிராஃப். அப்படி பார்க்கும்போது லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியாவை பொதுவாக என்ன ஏரியான்னு எடுத்துக்கோன்னா அங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த ஏரியா போட்டு பாசிட்டிவ்னு நம்ம பேச போகிறோம். இப்போ கீழே ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த ஏரியா லைனுக்கு கீழே எப்படி இருக்க போகுதுன்னா நெகட்டிவாக இருக்க போகுது, நெகட்டிவ் ஏரியா. சரியா? ஸோ அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், லைனுக்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ், லைனுக்கு கீழே இருக்கிறது நம்ம நெகட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி A1 மைனஸ் A2 அப்படின்னு நம்ம எடுத்து, ஸோ அப்படி எடுத்தோன்னா அதான் நமக்கு என்ன வர போகுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0, இந்த இடம் வந்து பார்த்தா T2 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் இந்த லொக்கேஷன் இஸ் T1 அப்படி இருக்குன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் 0 to T2 அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? A1 மைனஸ் A2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதே இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் T1 to 0 to T2னா நம்ம என்ன பேசணும்னா அந்த ஏரியா A1 இருக்கோ அந்த ஏரியா A1 அப்படி எழுதிக்கிறோம். இந்த இதுக்கு நெகட்டிவ் ஏரியான்னு எழுத போகிறது இல்லை. ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி த நம்பர் எடுத்து ஆட் பண்ணிட்டோன்னா என்ன வந்துட போகுது? வி வில் கெட் த டிஸ்டன்ஸ் நமக்கு வரப்போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கணக்கு பார்த்துருக்கோம்லடா. இப்போ நம்ம அந்த கார் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இதை மாதிரி நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல வாட் வி ஹேவ் ரஃப்பாக ஒரு கேல்குலேஷன் போடலாமே. இப்போ இந்த இடத்துல அந்த கார் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது? 10 செகண்டில் ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா 18வது செகண்ட் வரைக்கும் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ 18வது செகண்டில் இட் வாஸ் அட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப்லேருந்து இந்த கேப்புக்கு எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருக்கு. ஸோ இப்போது இந்த எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வி கேன் யூஸ் த VT கிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் நம்ம ஸோ VT கிராஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த VT கிராஃப் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அட் 10th செகண்டில் எங்கே இருக்குது? இட் வாஸ் அட் மூவிங் அட் 24 மீட்டர் பெர் செகண்ட். 18 செகண்டில் எதில் மூவ் ஆகுது? 24 மீட்டர் பெர் செகண்டில் மூவ் ஆகுது. ஸோ 10th செகண்டில் இட் வாஸ் மூவிங் அட் 24 மீட்டர் பெர் செகண்ட். 18 செகண்டில் 24 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அப்போனா நம்ம எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? வி கேன் ஃபைண்ட் 24 மீட்டர் பெர் செகண்ட் மல்டிப்ளைடு வித் யாரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 18 மைனஸ் 10. ஸோ எனது 8 செகண்ட். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா we will get அவ்வளோ தூரம் நமக்கு it has been moved. 24 times 8, 8 4s are 32, 2, 3, 2 4s are 16, 16 plus 3, it is 192. 192 meters வந்து என்ன இருக்க போகுது? it has moved 192 meters. கரெக்டாடா? கால்குலேஷனில் ஏதாவது மிஸ்டேக் விட்டேனா? 32 and okay 16, 17, 18, 19 செக் பண்ணி பார்க்கலாமா? 192 மீட்டர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இது செக். முன்னாடியே ஏற்கனவே சில வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முன்னாடி அந்த புக்கில் எடுத்து பாருங்கள். அவங்க
10th செகண்டில் எந்த லொக்கேஷனில் இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 192. ஸோ நியர்பை 200 இருக்கா, 100 200 நியர்பை 192 இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து புக்கில் அந்த கேல்குலேஷன் கரெக்டாக நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம we are coming still to the reading. இப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ண வராங்கன்னா, now that the xt, vt and at graph shown in several figures in this chapter have sharp kinks at some points, implying that the functions are not differentiable at these points. இப்போ நமக்கு வந்து நிறைய கிராஃப் எக்ஸ்டி விடி கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஷார்ப் கார்னர் இருக்கா. இப்போ எங்கேயாவது ஷார்ப் கார்னர் இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ண முடியாது. சரியா? அப்போனா இப்படி இருந்தால் டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நம்ம கேல்குலஸ்லாம் யூஸ் பண்ணி கணக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோமே, அப்படி தானே? ஸோ ஏடி கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸ் நம்ம எங்கே கிங் அங்கே ஷார்ப் கார்னர் இருக்குது. அந்த ஷார்ப் கார்னர் இருக்கிற இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஆனால் ரியாலிட்டியில் ரொம்ப கவனமாக நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா, இன் எனி ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன் the function will be differentiable at all points and the graph will be smooth. ரொம்ப கவனமாக கரெக்டாக கேல்குலேட் பண்ணி ரியாலிட்டியில் பார்த்தோன்னா அங்கே வந்து ஸ்மூத் டிரான்சிஷன் தான் இருக்கும். ரொம்ப ஜூம் பண்ணி நம்ம பார்க்கணும், பார்த்தா தான் அங்கே ஸ்மூத் டிரான்சிஷனே நமக்கு தெரிய வரும். வாட் திஸ் மீன்ஸ் ஃபிசிக்கலி what this means physically is that acceleration and velocity cannot change the value abruptly at an instant. டக்குன்னு ஒரு நொடியில் டக்குன்னுலாம் ஃபுல்லலாம் ஆக்சலரேஷன் சர்க்கிள்லாம் இறங்காது. நல்ல கவனமாக பார்த்தா அப்படி ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கும். இப்போ நம்ம இந்த கிராஃபில் வந்து இப்படி ஷார்ப் கார்னரு இதை மாதிரிலாம் பிரேக் இருக்குது. ஆக்சலரேஷன் கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பிரேக் இருக்கும். இந்த மாதிரிலாம் பிரேக் இருக்குன்னா, இப்போது நம்ம கூட ஒரு ஆக்சலரேஷன் கிராஃப் நம்ம பார்த்தோம். இதை மாதிரி நமக்கு ஒரு பிரேக் இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இப்படிலாம் பிரேக் இருக்குன்னா இது இஃப் யூ ஹேவ் அ பிரேக் லைக் திஸ், இது யாருக்கும் ஆக்சலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப். இதை மாதிரி பிரேக்லாம் ரியாலிட்டியில் வி டோன்ட் ஹேவ். இதை மாதிரி டக்குன்னுலாம் பிரேக் ஆகாது, இல்லை டக்குன்னுலாம் ஏறாது. ஜீரோ ஆக்சலரேஷன்லேருந்து அப்படி நெகட்டிவ் இந்த இடத்துல வி ஹேவ் ஸ்மூத் டிரான்சிஷன். நம்ம மேக்ஸுக்காக மேத்தமெட்டிக்கல் ஐடியாக்காக தான் நம்ம இதை மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ சேஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூவஸ். அதை நமக்கு கையில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்னால் கேல்குலேட் பண்ண முடியல, அவ்வளோதானே தவிர என்ன ஆகும்னா சேஞ்சஸ் எல்லாமே அப்படி ஸ்மூத்தாக கிராஜுவலாக தான் நடக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வுட் பி இன்ட்ரெஸ்டிங் டு யூ அண்ட் யூஸ்ஃபுல் டு யூ. அதே மாதிரியே தான் நமக்கு இங்கே என்ன பேசணும், ஏரியா பிலோ த விஎக்ஸ்டி கிராஃப் பேசணும்ல, அதே மாதிரி தான் ஏரியா பிலோ த ஏஎக்ஸ்டி கிராஃப் இருக்குது. ஏரியா பிலோ த ஏஎக்ஸ்டி கிராஃப் இருக்குது. அதுக்கு நமக்கு என்ன வரும், ஏஎக்ஸ்டி கிராஃப்னா வில் ஹாவ் வாட், ஏரியா பிலோ த ஏஎக்ஸ்டி கிராஃப். அதையும் எழுதிடலாமா, ஏரியா பிலோ AXT graph between the time t1 to t2 என்னடா, that is change in the velocity. okay, change in the velocity. ஸோ ஏரியாவோட மேக்னிடியூட் எடுக்கிறோம், நம்பரை மட்டும் எடுத்து பேசணும். பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் தனியாக பிரிக்காமல் ஏரியா பிலோ த ஏஎக்ஸ்டி கிராஃபுடைய மேக்னிடியூடை மட்டும் பேசணுன்னா சேஞ்ச் இன் த ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஹோப் தி செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஏதாவது கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்தால் லெட் மீ நோ இன் த கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். பாய். நன்றி.